இன்றைக்கி நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ஃபேன், போர்ட்டபுள் ஃபேன். நம்ம எங்கே வேணுமானு கையில் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சார்ஜர் மினி ஃபேனு. சைனா ப்ராடக்ட்டில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, இதில் வந்து ஒரு பேட்ரி வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இதில் ஒரு பேட்ரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ வாங்க, இப்போ கலட்டி இதில் உள்ள பேட்ரி வந்து நல்லா இருக்கா, இல்லை போச்சுன்னா நம்ம வந்து நம்மகிட்ட அதே மாதிரி வேறு லித்தியம் பேட்ரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ப்ராடக்ட்லாம் லித்தியம் பேட்ரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். 2000 mAh கொடுத்துருக்காங்க, ஆனால் பேக்கப் நிற்கலை. ஆன் பண்ணால் ஒரு 10 செகண்ட்லேயே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட ஒரு பேட்ரி இருக்குது, சாம்சங்கனோட பேட்ரி. இதை வந்து நம்ம இதில் சால்ட்ரு பண்ணி எடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பழையபடி இதை யூஸ் பண்ணலாம். இப்போ சால்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்இடியும் பிளிங்க் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபேன் வந்து நல்லாவே ரன் ஆகணும். ஆமாம், ஃபேன் வந்துட்டு இப்போது ஆன் ஆகிடுச்சு. நல்லாவே இப்போ ஓடுது. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பழையபடி இதை எல்லாத்தையும் கவரில் வச்சிடலாம். கண்டினியூஸாக வந்துட்டு ஓடுற மாதிரி தெரியுது. பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து உட்காந்துரும். ஓகே, இப்போது எல்லாத்தையும் ஓரளவு உட்கார வச்சாச்சு. சின்ன இடத்துக்குள்ள கரெக்டாக பிசி போடு பேட்ரி கரெக்டாக அவ்வளோதான் உட்கார அளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே ஃபேன் ஓடுது.